இந்த ரிங்ஸ் இப்போ நம்ம கையில இருக்கிறத விட இவங்க கையில இருக்கிறது தான் முக்கியம். இதுக்கப்புறம் இவங்க காதலையும் இவங்க எண்ணங்களையும் யாரும் குவெஸ்டின் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு ரிங்ஸ் நாங்க கொடுப்போம். பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. பூக்களில் உன்னால் சத்தம், அடிமௌனத்தில் உன்னால் சத்தம், இதை தாங்குவார் என் நெஞ்சம், இதை தாங்குவார் என் நெஞ்சம். உண்மையும் பொய்மையும் பக்கம் பக்கம் தான், ரொம்ப பக்கம் பக்கம் தான். பார்க்கும் கண்ணுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்கள் ஒன்றுதான், உண்டால் ரெண்டும் வேறுதான். ஒரு பொய்யாவது கண்ணே, உன் காதல் நான் தான் ஒன்று, அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. திறமிலை திரை நீங்க கோவத்துல ரிங்க கழட்ட மாட்டீங்களே? இல்ல. சரி, நீ கழட்ட மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். நீங்க சீக்கிரமா பண்ணுங்க, இல்லனா முகூர்த்தம் முடிஞ்சிரும். ரைட்? என்னது, ரிங் கிடைச்சிருச்சா? ஆனா அது அபியோட ரிங் ஆச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா போட்டுக்கிட்டது இப்ப இவங்க கைக்கு போயிடுச்சா? இப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, அதுவும் நல்ல முகூர்த்தத்திலே முடிஞ்சிருக்கு. சாரி பிரபா, நீ தான் லேட். ஆனா அபி பிரக்யா லேட் பண்ணல. ஐ மீன், அவங்க அவங்களுடைய காதல் சின்னத்தை தருண் நேஹாவுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களோட ரிங்ஸ் என்ன இப்படி நடந்துருச்சு? இந்த என்கேஜ்மெண்ட் எப்படி நடந்துச்சு? எதுக்காக இந்த என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு?
ஏன் நடந்தது? வா த்ரிஷா. ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி அக்கா. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னாச்சு த்ரிஷா? நீயே இப்படி எல்லாம் பேசுற? அக்கா, இங்க யாருமே இல்ல. நீங்க என் கூட உங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். கத்தை அழ கூட செய்யலாம். நீ இப்ப என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கண்ணீர் உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்க எவ்வளவு நிறுத்தணும்னு நினைச்சாலும் அது நிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ரிங் கொடுக்கும்போது வருத்தமா இல்லையா? என்ன த்ரிஷா நீ எனக்கு இந்த கண்ணீர் வந்து அது நான் தருண் நேஹாக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுலதான் இதே எமோஷனல். விஷயத்தை என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? அந்த ரிங்க கொடுக்கும்போது வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மாமா கொடுத்த ரிங் அது. அக்கா, இந்த வீட்டை நீங்க விட்டுட்டு போய் 7 வருஷம் ஆகுது. ஆனா உங்களோட நினைவுகள் இன்னும் போகவே இல்லக்கா. இந்த வீட்டுல இருக்கவங்களும் உங்களை ஞாபகப்படுத்திக்காம ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயம் தெரியுது. மைதிலி அனிதா சொன்னாங்க உங்களுக்கு மாமா தான் இந்த ரிங்க கொடுத்தாங்கன்னு. அந்த ரிங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கீங்களா? அவரோட நினைவுகளை நீங்களும் பத்திரமா வச்சிருக்கீங்க. த்ரிஷா நீ எதுக்கு இப்ப இதெல்லாம்? I know. உங்களுக்கு அப்ப எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். நான் அப்போ உங்களோட முகத்தை பார்த்து அந்த ரிங்க கழட்டும் போது உங்க மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கும். I'm so sorry. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. த்ரிஷா ப்ளீஸ், நான் தான் சொல்றேன்ல, தருண் நேஹாவோட என்கேஜ்மெண்ட் அதான் நான் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். ஆனா அதுக்காக நீ இப்படி வந்து அவங்க 2 பேருக்காக தான் நீங்க எமோஷனல் ஆனீங்களா? பாட்டில இருந்து ஏன் இங்க வந்துட்டீங்க? அவங்க ஸ்பெஷல் டே அன்னைக்கு நீங்க ஏன் அவங்க கூட இல்ல? உங்களோட இந்த கண்ணீரை எங்க மாமா பாத்துருவாருன்னு நீங்க பயப்படுறீங்க தானே? ஆனா நான் பாத்துட்டேன்ல. த்ரிஷா ப்ளீஸ் இங்க பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் நான் தான் சொல்றேன்ல. நேஹா தருணோட கல்யாண பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களோட சந்தோஷத்துக்காக உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விட மாட்டேன். அவங்க உறவை காப்பாத்துறதுக்காக உங்க உறவை நான் பணையம் வைக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. நான் வரேன். த்ரிஷா நான் சொல்றது ஒரு தடவை கேளு. நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நானும் உன்னோட மாமாவும் மீட் பண்ணாலே எங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வெளியில தெரிஞ்சிடும். உனக்கு கூட அது தெரிஞ்சிருக்கும். ஆனா நீ சொல்றது இப்ப நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல த்ரிஷா. எங்க 2 பேருக்கும் வேற வேற உறவு ஏற்பட்டுடுச்சு. எங்க பாரு, நாம ஆசைப்படுறதெல்லாம் எல்லா நேரத்திலயும் நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல த்ரிஷா. நாங்க வானமும் பூமியும் மாதிரி தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நாங்க எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. கடவுள் சேர்க்கணும்னு நினைச்சாருன்னா எதை வேணாலும் ஒண்ணு சேர்ப்பாரு. கண்டிப்பா நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒண்ணாவீங்க. சித்தி, நீங்க மாமாவை எங்கேயாவது பாத்தீங்களா? கீழே ஃபங்க்ஷன்ல தான் இருப்பான். ஓகே. த்ரிஷா இங்க பாரு. அது வந்து இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அபி கீழே இல்ல, அவன் ரூம்ல இருக்கான். ஓகே. ஹாய் த்ரிஷா. இது பாரு பிரக்யா, நீ உண்மையிலேயே தருண் நேஹா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா உன்னோட ரிங்க கொடு. You know, I'm really feeling sorry for you. I mean, நீ யோசிச்சது எதுவுமே நடக்கல. அவங்க 2 பேரையும் நீ ஒன்னு சேர்க்கணும்னு நினைச்சா, ஆனா பாவம் அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றதுக்கான கடைசி வாய்ப்பே உடைஞ்சு போயிடுச்சு. அவங்க 2 பேர் கண்ணிலையும் அந்த பழைய காதல் உனக்கு தெரிஞ்சதில்ல. எனக்கு அவங்க கண்ணில் வெறும் கண்ணீர் மட்டும்தான் தெரியணும். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரத்திலேயே
உனக்கும் அது தெரியும். நீ பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போகுது த்ரிஷா. உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. ரியலி? அப்போ உனக்கு எதுக்கு தான் டைம் இருக்கு? பிளான் போடுறதுக்கா? சாரி த்ரிஷா, ஆனா எந்த யூஸும் இல்ல. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நோ, என்னைக்குமே முடியாததுதான் காதல்னு சொல்லுவாங்க. உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன தனு? சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் பெருசா செலிப்ரேட் பண்ற? கண்ணுல இருந்து கண்ணீர் கஷ்டத்துல மட்டும் வராத, ஆனந்த கண்ணீர்னு ஒண்ணு இருக்கு, தெரியும்ல? ஒருவேளை ஃபீல் பண்ணது கூட நாம சொல்ல லேட் பண்ணிட்டோமேன்னு வந்த கண்ணீரா கூட இருக்கலாம், இல்லையா? ஒருவேளை பிரக்யாக்காவுக்கும் மாமாவுக்கும் கூட இது ரியலைஸ் ஆயிருக்கும். இவ்ளோ நாள் நாம இவ்ளோ பண்ணிட்டு இருக்கிறத லைஃபோட மிகப்பெரிய தியாகம்னு நினைச்சிருக்கலாம். நீ அவங்களோட கண்ணுல கஷ்டத்துக்கான கண்ணீரை மட்டும் பாரு. நான் இதை பார்க்கணுமோ அதை பார்த்துட்டேன். ஆல் கூல். வெயிட். என்ன பார்த்த நீ? ஒரு புது ஆசை, ஒரு கனவு. அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ் தனு, அந்த கனவை நான் நிறைவேற்றியே தீர்வேன். கடவுள் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி வேணாலும் சேர்ப்பாரு. கண்டிப்பா உங்க 2 பேரையும் கூட ஒண்ணு சேர்ப்பாருக்கா. இந்த ரிங்கை கழட்டிட்டா அப்புறம் லவ் ஓவர். என்னைக்கு இந்த ரிங்கை நாங்க 2 பேரும் கையில இருந்து கழட்டுறோமோ அன்னைக்கு எங்க காதல் முடிஞ்சு போன மாதிரி நாங்க பேசிக்கிட்டோம். பிரக்யா, பிரக்யா. இங்கதான் இருக்கேன், இங்க ரூம்ல. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்க. இல்ல, நான் இங்க வந்து எதையோ தேடிக்கிட்டு இருந்தேன், அது கிடைக்கல. சோ மத்தவங்க வீட்ல நம்மளுடைய பொருள் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். By the way, I spoke to Kiara. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போயிடுச்சு. முகூர்த்தம் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னு தெரியும். ஆனா she was coughing. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு பக்கம் அவளுடைய ஹெல்த், இன்னொரு பக்கம் தருணோட என்கேஜ்மெண்ட். ஆப்வியஸ்லி கியரா தான் ஜெயிச்சா. ஏன்னா அவ தான் எனக்கு முக்கியம், இல்லையா? தருண் கிட்ட இந்த விஷயத்த சொல்லதான் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனா அவ இருமிக்கிட்டு இருந்தானா அவளுக்கு ஹனி அண்ட் ஜிஞ்சர் ஜூஸ். எஸ், நான் அவகிட்ட சொன்னா அவ அதை குடிச்சிட்டா. அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் அம்மா மாதிரியே பேசுறேன்னு சொன்னா. And I told her no, மம்மி மாதிரி யாரும் பிஹேவ் பண்ண முடியாது. ஏன்னா உன் மம்மி தான் பெஸ்ட். எனிவே, என் இடத்த கூட யாரும் பிடிக்க முடியாது, அட்லீஸ்ட் நான் நினைக்கிற வரைக்கும். ஒருவேளை இங்க உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா போலாமா? ஐ எம் மிஸ்ஸிங் மை பிரின்சஸ். கிரேட். என்ன முகத்தை அப்படியே வச்சிட்டு இருக்க? உன்னோட என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருச்சுல்ல. இப்பவே இவ்வளவு சோகமா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? ஆக்சுவலி நேஹா, கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் கிட்ட பொண்ணு ஜாக்கிரதான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன்கிட்ட பையன் ஜாக்கிரதான்னு சொல்லணும் போல இருக்கு. ஏய், என்னாச்சு? நீங்க உங்க ரிங்க கொடுத்துட்டீங்கல்ல, அதுக்கு எனக்கு அந்த ரிங்கோட ஸ்டோரி தெரியும். எல்லா ரிங்குக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். எந்த ஸ்டோரின்னு சொல்லுவ நீ? ஓகே ஃபைன், யூ காட் மீ. நான் ஹாஜராயிடுறேன். ஆக்சுவலி நான் அந்த ரிங்கை கொடுக்கறதா இல்லை. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. யார் கொடுப்பா? ஆனா தருண் தான் கிங்கோட இருக்கான்ல. நீ ஒரு வேலை பண்ணு, 12 மாசம் இந்த ரிங்கோட வேல்யூவை சேர்த்து என்கிட்ட கொண்டு வந்து கொடு. கைஸ், ரிலாக்ஸ், இட்ஸ் ஓகே. சீரியஸ்லி. இங்க நான் ஃபோன் பண்றாரு, பேசு. ஏய், நீயும் போ. இங்கே இருந்து என் கூட பேச போற? Have fun. சொல்லுங்க, அந்த ரிங் எவ்வளவு காஸ்ட்லி? ரொம்ப காஸ்ட்லி. நான் உங்க கூட முக்கியமா பேசணும்.
மாமா நீங்க தலையை திருப்பாதீங்க. என்ன பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து மட்டும்தான் பேசணும். என்ன பேசணும் உனக்கு? கீழே ஃபங்க்ஷன்ல நடந்ததை பத்தி பேசணுமா, இல்ல பிரக்யாவும் நானும் கொடுத்த அந்த ரிங்ஸை பத்தி நீ பேசணுமா? நான் பேச மாட்டேன். நீங்க பண்ணது தப்பு தானே? நீங்க பண்ணது தப்புதான். நீங்க உங்க ரிங்க கொடுத்துட்டீங்க, பிரக்யாக்காவது கொடுக்க சொல்லிட்டீங்க. அந்த ரிங்ஸுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு? அதை தடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. பிரக்யாவை யாருமே இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா தருணுக்கும் நேஹாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ உங்களுக்கு தெரியும்ல பிரக்யாக்கா கிங்கோட வைஃப் என்ன? அப்படி இருந்தோ அவங்க கையில இருந்து அந்த ரிங்க கழட்டல. எதுக்கு? ஏன்னா இப்ப கூட அவங்க உங்களோட நினைவுல தான் வாழ்றாங்க மாமா. அவங்களுக்கு அது வெறும் ரிங்க கிடையாது, அவங்களோட நினைவுகள். அவங்க கிட்ட அதை பத்திரமா வச்சிருந்திருக்காங்க. நம்ம வீட்ல வேற யாருக்கிட்ட 10 ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல. நீங்க அவங்கள உங்ககிட்ட இருந்து தூரமாக்கிட்டீங்க. அவங்க நினைவுகளை அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு மாமா? எனக்கு தெரியும் அந்த ரிங்ஸ் எங்க 2 பேருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த நேரத்துல அவங்களோட என்கேஜ்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தோணுச்சு. ஒருவேளை அந்த முகூர்த்தம் மிஸ் ஆயிருந்தா 7 மாசம் கழிச்சு தான் முகூர்த்தம் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்போம்? எனக்கு எங்க அக்கானா உயிர் மாமா. நான் உங்க 2 பேரையும் ரொம்ப விரும்புறேன், ரொம்ப லவ் பண்றேன். உங்களை பத்தி நீங்க இப்ப கேர் பண்றீங்க பாருங்க. என் கண்ணு முன்னாடி நீங்க 2 பேரும் வருத்தப்படுற மாதிரியோ இல்ல கஷ்டப்படுற மாதிரியோ விட மாட்டேன். நான் உங்க 2 பேரையும் சந்தோஷமாக்கணும்னு பாக்குறேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே தப்பு நடந்தா நான் எப்படி மாமா கேட்காம இருப்பேன்? எனக்கு உங்களை பார்த்து பயம் இல்ல. மத்தவங்களுக்குலாம் உங்களுக்கு கோவம் வருமோன்னு பயம் இருக்கலாம். ஆனா எனக்கு உங்க மேல எந்த பயமும் இல்ல. நான் கண்டிப்பா கேட்பேன். இது பார்த்திருஷா, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எது உண்மை எது பொய்ன்னு நீ டிசைட் பண்ண கூடாது. நான் டிசைட் பண்ண முடியாது, ஆனா நீங்க டிசைட் பண்ணணும் மாமா. நாங்க என்ன வேணா பார்க்கலாம், என்ன வேணாலும் ஃபீல் பண்ணலாம். ஆனா நாங்க பாக்குறது ஃபீல் பண்றது எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க டிசைட் பண்ற வரைக்கும். ராமர் கிட்ட இருந்து சீதை பிரிஞ்சு இருந்தப்போ அவங்க என்னைக்குமே அவரை பார்க்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா திரும்ப அவரை பார்த்தாங்க. ராமரோட இருந்த எல்லாருமே அவங்கள திரும்ப ராமரோட மட்டும்தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல. அதேதான் எனக்கும். நாங்க எல்லாருமே நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறோம் மாமா. ஏன்னா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி கூட நீங்க பிரிஞ்சிருந்தீங்க, மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தீங்க. சோ எங்களை விட அவசியமா உங்களுக்கு இது புரியணும். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும் போதும். நீங்க பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நீங்களும் பிரக்யாக்காவும் ஒண்ணு சேரலாம்ல. கடந்த காலத்தை மறந்து போயிடுங்க. இன்னைக்கே சரி பண்ணிடுங்க. இன்னைக்கு மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் மாமா. ஆனா இன்னைக்கு அதை நீங்க பண்ணலனா எப்பவுமே என்னைக்குமே சரியாகாது. இது பாரு, நான் சீரியஸா இத பத்தி இப்ப பேசணும்னு நினைக்கல. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு தடவை பேசுங்க. ஒரு தடவை அக்காவை மீட் பண்ணுங்க, பேசுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் இது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ஆனா ஒரு தடவை உங்க மனசுல இருக்க விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லுங்க. த்ரிஷா ப்ளீஸ். மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாதீங்க. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடந்த காலத்தை நினைச்சு மட்டும் நீங்க வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதை முன்னோக்கி போக முடியாது. நீங்க பிரசன்ட்ல வாழவே முடியாது மாமா. த்ரிஷா இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி உங்க பிரக்யாவை உங்களோட பிரசன்ட் கூட்டிட்டு வந்திருக்கு. நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண கூடாது மாமா. த்ரிஷா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கற? I don't want to talk about it. இப்படியே 7 வருஷம் கடந்து போயிடுச்சு மாமா. உங்களோட கண்ணுல இன்னும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. உங்க கண்ணுல அந்த ஃபீலிங்ஸ் இன்னும் அப்படியே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் இதே ஃபீலிங்ஸ் பிரக்யாக்காவோட கண்ணுலயும் பார்த்துட்டு தான் வரேன். 2 பேரோட கண்ணு ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. 2 பேரும் ஒண்ணாகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. த்ரிஷா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் அத பத்தி பேச விரும்பல. ஆல்ரைட் ஆல்ரைட் ஓகே, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். ஒரே ஒரு வேலை பண்றீங்களா? கெஸ்ட் ரூமுக்கு போங்க. பிரக்யாக்காவை பாருங்க, அவங்க ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. கெஸ்ட் ரூம்ல எதுக்கு? அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா நீங்க கொடுத்த ரிங் அது, உயிரா நினைச்ச ரிங் அது. இங்க பாருங்க, நாளைக்கு வரலட்சுமி விரதம். 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்ப நம்மளால இப்ப சரி பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நாம பண்ண தப்ப நம்மளால சரிப்படுத்த முடியும்ல. எப்படி? நீங்க சேம் அதே மாதிரி ரிங் அவங்களுக்கு திரும்ப வாங்கி கொடுத்துருங்க. அப்ப அந்த கிங் இட்ஸ் ஓகே. அவ்வளவுலாம் யோசிக்காதீங்க. உங்க தப்ப சரி பண்ணிக்கிறேன்னு மட்டும் யோசிங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கினதை திரும்ப கொடுத்துறேன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு சாதாரண ஜுவல்லா கொடுக்குறேன்னு நினைங்க. அவங்க அதை அவங்களோட நினைவுகளை வச்சுப்பாங்க. என் பேச்சு கேட்காதீங்க. உங்க மனசு சொல்றதை கேளுங்க. பிரக்யாக்காக உங்க மனசுல கொஞ்சமாவது இடம் இருந்தா அதை செய்யுங்க.